ஆனந்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும் உலகத்தில் இருக்கிற எல்லா விளையாட்டும் ஞாபகம் வரும். ஆனால் திங்கக்கிழமை காலையில் தான் கணக்கு நோட்டில் 20 கணக்கு போடணுங்கிற கசப்பான உண்மையும் ஞாபகத்துக்கு வரும். அன்னைக்கும் அப்படிதான். ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஒரு கணக்கு கூட போடலை. கணக்கு வாத்தியார் எல்லாரும் ஹோம்ஒர்க் நோட்டை பெஞ்ச் மேலே வைங்கடா அப்படின்னு சொன்னப்போ ஆனந்துக்கு பயம் வந்துடுச்சு. வாத்தியார் ஒவ்வொரு பெஞ்சாக வந்துட்டு இருந்தார். அப்போது ஆனந்த் மெதுவாக தன்னோட நோட்டை எடுத்து அதோட ஒரு பக்கத்தை மட்டும் கசகசன்னு கழித்து லேசாக வாயில் போட்டு மென்னுட்டான். வாத்தியார் அவன் பெஞ்சுக்கு வந்தப்போ ஆனந்த் அழுதுகிட்டே நின்னான். என்னடா ஆனந்த், நோட்டு எங்கன்னு கேட்டார். ஆனந்த் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொன்னான். சார், நான் நேற்று ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் போட்டேன் சார். ஆனால் காலையில் எங்கள் வீட்டு வெள்ளை ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஆச்சோ தெரியல, என் கணக்கு நோட்டை பச்சை புல்லுன்னு நினச்சி தின்னுடுச்சு சார் அப்படின்னா. வாத்தியார் நம்பாமல், என்னது, ஆடு நோட்டை தின்னுடுச்சா? அது எப்படிடா கணக்கு நோட்டை மட்டும் தேடி பிடிச்சி தின்னும் அப்படின்னு கேட்டார். ஆனந்த் சளைக்காமல் சொன்னான். சார், நான் போட்ட கணக்கில் வட்டி கணக்கு நிறைய இருந்தது சார். அந்த வட்டி வாசனை ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல சார். அதான் மற்ற எல்லா நோட்டையும் விட்டுட்டு இதை மட்டும் ருசிச்சு தின்னுடுச்சு. வேணும்னா பாருங்க சார், அந்த ஆடு சாப்பிட்ட மிச்சம்தான் இதுன்னு சொல்லி பாதியாக கிழிஞ்ச ஒரு பேப்பரை நீட்டினான். வாத்தியார் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தாரு. அதில் கணக்கு இல்லை, ஆனந்த் வரைஞ்சி வச்சுருந்த ஒரு ஸ்பைடர்மேன் படம் தான் இருந்தது. ஆனந்த், உங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டி ரொம்ப அறிவாளி போல. கணக்கு நோட்டை தின்னாலும் அதில் இருக்கிற ஸ்பைடர்மேனை மட்டும் அப்படியே துப்பிரிச்சு பாரு. இப்போது அந்த ஆடு மாதிரி நீயும் இந்த மைதானத்தில் இருக்கிற எல்லா புள்ளையும் மேய்ஞ்சு சுத்தம் பண்ணுற, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொன்னார். ஆனந்த் அன்னைக்கு மதியம் வரைக்கும் மைதானத்தில் மேன்னு கத்திக்கிட்டே புள்ள பிடுங்கிட்டு இருந்தான். அப்போது அங்கே வந்து அவனோட நண்பன் பழனி கேட்டான். என்னடா ஆனந்த், நிஜமாவே ஆடு நோட்டை தின்னுடுச்சா அப்படின்னு. ஆனந்த் சொன்னா, நோட்டை ஆடு திங்களடா, என்